குஷ்மேஸ்வரர் ஆலயம் இது சிவபெருமானின் 12வது ஜோதிர்லிங்க ஸ்தலம். இது மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத்தில் வெருல்ஸ்கான்கிற இடத்துல இருக்குது. உலக புகழ்பெற்ற அஜந்தா எல்லோரா குகையின் அருகில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்தின் இறைவன் பெயர் கிருஷ்ணேஸ்வரர் அல்லது குஷ்மேஸ்வரர். அம்பிகையின் பெயர் குங்குமணேஸ்வரி. கிருஷ்ணேஸ்வரர் என்றால் கருணை உடையவர் அப்படின்னு பொருள். ஒரு காலத்தில் இந்த இடம் மிகவும் சிறிய கிராமமாக இருந்தது. இந்த கிராமத்தில் சுதர்மா சுதேகா அப்படின்னு 2 பேரும் கணவன் மனைவியாக அன்போடும் ஆதரவோடும் பாசத்தோடும் இருந்து வந்தாங்க. பல காலம் இவங்க குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாங்க. அந்த சுதேகாவுடைய சகோதரி குஷ்மை. அவள் மிகவும் சிவபக்தி கொண்டவள். தினந்தோறுமே 108 சிவலிங்கத்தை மண்ணில் உருவாக்கி அதுக்கு பூஜையெல்லாம் பண்ணிட்டு அந்த சிவலிங்கத்தை சிவபெருமானின் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியில் விட்டுட்டு வருவது வழக்கம். இந்த மாதிரி செஞ்சிட்ருப்பா. அந்த பெண்ணைத்தான் தனது கணவனுக்கு 2ஆம் தாரமாக மணமுடித்து வைக்கிறாள். அவங்களுக்கு சிவபெருமானின் அருள்னால் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை மிகவும் தெய்வீகமாக அழகாக இருந்த உடனே அந்த குழந்தையவே கொஞ்சிட்டு செஞ்சிட்ருக்காங்க. அந்த சமயத்தில் இவளுக்கு பொறாமை வருது. அந்த குழந்தையத்தான் நல்லா கவனிக்கிறாங்க, எனது சகோதரியைத்தான் கவனிக்கிறாரு, என்னை கவனிக்கலை அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கும்போது அதை கொன்று ஒரு சாக்கு மூட்டையில் கட்டி சிவபெருமானின் கோவில் அருகில் இருக்கிற ஏரியில் போட்டுட்டு வந்துடுறா. அது தெரியாமல் அந்த குழந்தைய தேடி தேடி அலையிறா குஷ்மை. அப்படி தேடி அலைஞ்சாலும் அவள் சிவபக்தியை விடலை. அன்னைக்கும் 108 சிவலிங்கத்தை மணலில் உருவாக்கி வழிபாடு செஞ்சுட்டு அந்த ஏரியில் போடுறதுக்காக போகிறா. அப்போ தான் அந்த ஏரியிலிருந்து சிவபெருமான் இவளுக்கு காட்சி கொடுத்து குழந்தையையும் உயிர்ப்பித்து கொடுக்குறாங்க. அப்போ தான் இதுக்கு எல்லாம் காரணம் உனது சகோதரி தான். இந்த குழந்தையின் மேலே இருக்கிற பாசத்தினால நீங்கள் அவங்கள கவனிக்கலைங்கிறதுனால இந்த குழந்தைய கொன்று இந்த ஏரியில் போட்டுட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு சிவன் கேட்குறாரு. அதுக்கு மன்னிப்புங்கிறது தான் மிகப்பெரிய தண்டனை அப்படின்ட்டு மன்னிக்கும்படி செஞ்சிடறா. இப்படியாக சிவபெருமான் கருணையோடு இறந்த குழந்தையை உயிர்ப்பித்து தந்த அந்த இடத்திற்கு குஷ்மேஸ்வரர் ஆலயம் அமைஞ்சிருக்கு. பார்வதி தாயாருக்கும் சிவபெருமான் ஜோதியாக காட்சி தந்திருக்கிறார். சிவபெருமானை நாமே தொட்டு வணங்கலாம், நாமே தொட்டு அபிஷேகம் செய்யலாம்.